பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். நாம் ஜெபிப்போம். பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, கழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, கழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவரே, வெறுமையான பாத்திரங்களாய் உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை புடமிடும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களிலே செய்ய வேண்டிய கிரியையை செய்யட்டும். தகப்பனே, என்னுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அப்பா. அந்த இடத்துல ஒரு புடமிடுதலின் கிரியையை ஆண்டவரே, ஒரு உற்சாகப்படுத்துகிற கிரியையை ஆண்டவரே, நீர் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை எங்கள் மத்தியிலே நீர் செய்யும்படி முழுவதுமாய் எங்களை தாழ்த்தி கொண்டு படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த இடத்துல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே என்று பார்க்கிறோம். பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்குன்னா என்னங்க? எல்லாம் இப்படி கை மாத்திரம் ஆடுது. பள்ளத்தாக்குனா பள்ளமா? சரி, ஒரு வசனம் படிக்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்போ ஒரு பள்ளத்தாக்குனா என்னன்னா, 2 மலைகளுக்கு நடுவே இருக்கிற ஒரு பகுதி தான் என்னது? பள்ளத்தாக்கு. நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் யோசித்து பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன அனுபவம் பிடிக்குது? மலை மேல் இருக்கிற அனுபவம். நிறைய காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் மகிமையான காரியங்கள்லாம் எங்கே நடந்துச்சு? மலை மேலே. மோசே மலையின் மேலே ஏறி போகிறார். ஆண்டவருடைய மகிமை அந்த மலையை மூடுது. அவர் 40 நாள்லாம் போயிருக்கிறாரு. என்ன பண்ணுறார்? ஆண்டவர் அவருக்கு 10 கற்பனைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் அவரோடு உறவாடுகிறார். இந்த மலையின் மேல் அனுபவம் நம்ம எல்லாருக்குமே ஏறி வா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது? உற்சாகமாக இருக்குது. ஏறி போய் ஆண்டவரோடு ஒரு உறவாடுகிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் மலை மேலே ஏறி போய் தன்னுடைய சீஷர்களோடு போய் அவர் என்ன பண்ணார்? மறுரூபமானார்னு மோசேவும் எலியாவும் பேசுகிறாங்க. அப்போ பேதுருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. அதை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு கூடாரம் எங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? இங்கேயே இருந்துடலான்னு சொல்கிறாரு. ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து அவர் உயிர் தெழுந்து ஏறி போகும்போது எங்கேருந்து தான் போனார்? பள்ளத்தாக்குலேருந்து போனாரா? மலையின் மேல். அப்போ மலையின் மேல் இருக்கிற அனுபவங்கள் நம்ம எல்லாருக்குமே எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் சில நேரங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம எங்கே அனுமதிக்கிறார்? பள்ளத்தாக்கின் பாதைகளிலே அனுமதிக்கிறார். நிறைய நேரங்களிலே நமக்கு அந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் என்ன பண்ணுகிறதில்ல? ரொம்ப பிடிக்கிறதில்ல. ஆனால் எந்த ஆண்டவர் மலைகளுக்கு தேவனாக இருக்கிறாரோ அந்த ஆண்டவர் எதுக்கும் தேவனாக இருக்கிறார்? பள்ளத்தாக்கின் தேவனாகவும் இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு பகுதியை நான் படிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோடு கூட 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. இப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறார். அவர் கூட எத்தனை ராஜா வராங்க?
32 ராஜா, ஒரு ராஜா வந்தாலே எவ்வளோ சேனை வரும், 32 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு இவர் என்ன பண்ணுகிறார், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் சண்டையிடுகிறார். அவரோடு கூட குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்ற நீ அறியும்படிக்கு இன்றைக்கு அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போ கேட்குறார், யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டான். அதற்கு அவன், மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு அவன், யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன், நீதான் என்றான். அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை லக்கம் பார்த்தான். அவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்களா? 232,000 32 232 பேர். எத்தனை ராஜா இருக்காங்க? 32 ராஜா. அவங்களோட கூட்டம், அவங்களோட சேனையெல்லாம் போராடுறதுக்கு எத்தனை பேருங்க இருக்காங்க? 232 பேர் தான் இருக்கிறாங்க. 16ஆம் வசனம், மத்தியான வேளையிலே வெளியிலே புறப்பட்டார்கள். பெனதாத்தும் அவனுக்கு உதவியாய் வந்த 32 ராஜாக்களாகிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குறித்து வெடித்து கொண்டிருந்தார்கள். 20வது வசனம், அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்ப்படுகிறவர்களை வெட்டினார்கள். சீரியர் முறிந்தோடி போனார்கள். இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரரோடு கூட தப்பி ஓடி போனான். இப்போ இந்த ஒரு சண்டை நடக்குது. இவர் என்னறாரு, 32 ராஜாவோட வந்தவர் தோத்து போறார். யார் முன்னாடி? 232 பேரோட சண்டை போட்ட இந்த ஆகாப் ராஜா முன்னாடி தோத்து போகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இதற்கு அப்புறம் வருகிறது, நீங்க படிங்க. 22ஆம் வசனம், பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான். குதிரை மேலே ஏறி போனவன் போயிட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், அடுத்த வருஷம் மறுபடியும் வருவான் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். 23ஆம் வசனத்திலே சீரியாவின் ராஜா என்ன பண்றாரு, அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். நாம் அவர்களோட சம பூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்ளுவது நிச்சயம். நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலி அப்படின்னு போட்டிருக்கு. மலைகளின் தேவனாக இருக்கிறாரு, அதனால நம்ம என்ன பண்ண முடியல, அவனை மேற்கொள்ள முடியல. ஆனால் நம்ம பள்ளத்தாக்கில் சண்டை போட்டால் என்ன பண்ணலாம், அவனை மேற்கொண்டலான்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க. மறு வருஷத்திலே இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பெனதாத் சீரியரை லக்கம் பார்த்து இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண ஆபேக்குக்கு வந்தான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, இது ரொம்ப முக்கியமான வசனம், கவனிங்க, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லி இருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அதனாலே நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 29ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, ஒரே நாளிலே சீரியரில் 1,00,000 காலாட்களை மடங்கரித்தார்கள். ஹல்லேலூயா. இது எங்கே நடந்தது யுத்தம்? அவர் என்ன சொன்னாங்க, மலையில் இருந்தால் தான் ஆண்டவர் வந்து அவங்களுக்காக சண்டை போடுவார், பள்ளத்தாக்குக்கு வந்துட்டா ஹல்லேலூயா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். நம்முடைய தேவன் மலைகளின் தேவன் மாத்திரமல்ல, அவர் பள்ளத்தாக்குகளின் தேவன். என்ற செய்தியினுடைய தலைப்பு காட் ஆஃப் த வேலிஸ், பள்ளத்தாக்குகளின் தேவன். ஹல்லேலூயா. நான் இந்த நாள் நிறைய பள்ளத்தாக்குகளை குறித்து படித்தேன், ஆனால் நேரம் இருக்காது நான் எல்லாத்தையும் பேசணுன்னா. ஆனால் இன்றைக்கு 3 பள்ளத்தாக்குகளை நான் இன்றைக்கு உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த 3 பள்ளத்தாக்குகளும் தாவீது கடந்து சென்ற பள்ளத்தாக்கு. நம்ம சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே படிக்கிற அந்த வசனம் யார் எழுதின வசனம்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். யார் எழுதினது? தாவீது எழுதின ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கு. அது போல 3 பள்ளத்தாக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 பள்ளத்தாக்குகளை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது பள்ளத்தாக்கு 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17 25. 17ஆம் வசனத்துல தாவீது இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான்.
பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிரசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி, அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிரசாசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகலாம், அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். ஆமென். அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெப்பாயிம் இந்த பள்ளத்தாக்கு, முதலாவது பள்ளத்தாக்கின் பெயர் என்னது? ரெப்பாயிம் பள்ளத்தாக்கு. இந்த ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே தாவீது வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின் இந்த ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே தாவீது வந்து இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெப்பாயிம் பள்ளத்தாக்கு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்றால் வேலி ஆஃப் ஜாயன்ட்ஸ். ஜாயண்ட்னா என்னங்க? ராட்சசர்கள்னு வைத்துக்கலாமா? யார் ஒரு நல்ல பேர், ராட்சசன் பேர் நம்மளுக்கு ஞாபகம் வருது? கோலியாத் பேர் ஞாபகம் வருதுல்ல? அப்போ அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ரெஃபாயிம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் என்றால் வேலி ஆஃப் ஜயன்ஸ் அல்லது ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கிலே ஒரு காரியம் நடக்கிறது. யார் அவருக்கு விரோதமாய் வருகிறார்கள்? தாவீதுக்கு விரோதமாய் பெலிஸ்தர் வருகிறார்கள். எப்போ வராங்கன்னா, அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று கேட்ட உடனே அவருக்கு விரோதமாய் வருகிறார்கள். அவருக்கு விரோதமாய் வந்த உடனே தாவீது ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறார். நிறைய நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஜயன்ஸ், ராட்சசர்கள் வருகிறாங்க. எங்கே வராங்கன்னா, பள்ளத்தாக்கில் வராங்க. நம்மளே போய்கிட்டு இருக்குது என்ன மாதிரி ஒரு பாதை? பள்ளத்தாக்கான பாதை என்று சொல்லும் போது மிகவும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சோகமான, நம்ம வந்து பலவீனமாக இருக்கிற ஒரு நிலைமை. பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லும் போதே நம்முடைய மனதில் என்ன ஒரு அப்படியே மலர்ச்சியாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா? நான் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து போகிறேன் அப்படின்னு யாராவது ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக பள்ளத்தாக்கில் நடக்கிறேங்க அப்படின்னு யாராவது சொல்வீங்களா? மலையில் நடக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஃப்ளாகோட கையில் மலை உச்சியில் போய் ஃப்ளாகை நட்டுறதுக்கு ரெடியாக போவோம். ஆனால் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது யாரும் உற்சாகமாக நடக்க மாட்டோம். சோர்ந்து போய் கண்ணீரோடு நடப்போம், வேதனையோடு நடப்போம். அப்போ பள்ளத்தாக்கின் பாதை வந்து மிகவும் ஒரு கடினமான பாதை. இங்கே தாவீது ஒரு பள்ளத்தாக்கின் வழியாய் போகிறார். அது என்ன பள்ளத்தாக்கு? ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு. நிறைய நேரங்களில் நம்ம போகிற பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்கா இருக்குது? ராட்சதர்கள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கா. ராட்சதர்களை பார்த்தா நம்மளுக்கு என்ன வரும்? உடனே பயம் வருமா? வராதுங்க? பயம் வரும். நீங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து படிக்கும் போது அவர்கள் வந்து எரிகோவிலேருந்து வெற்றி பெற்றுட்டு வராங்க. அப்புறம் மோசே வந்து 12 பேரை எதற்கு அனுப்புகிறார்? வேவு பார்க்க அனுப்புகிறார். எங்கே வேவு பார்க்க அனுப்புகிறாரு? கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புகிறார். அவங்க கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பும்போது அவங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க? வேவு பார்க்கிறார்கள். அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அங்கே இருக்கிற பழங்களை எல்லாம் கொண்டு வர. நீங்கள் அந்த பகுதியை படிச்சிங்கன்னா 40 நாள் அவங்க அங்கே இருந்தாங்களாம். அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த தேசத்துலேருந்து கிரேப்ஸ் கொண்டு வராங்களாம். கிரேப்ஸ்னால் எப்படி கிரேப்ஸ்? நம்ம கடையில் கிடைக்கிற கிரேப்ஸுங்களங்க. ஒரு கொலை கிரேப்ஸை வந்து 2 பேர் என்ன பண்ணாங்களாம்? கட்டை வச்சு சுமந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு ஆளே 1000 பேரை மேற்கொள்ளக்கூடிய வல்லவர்கள், சாதாரண ஆள்லாம் கிடையாது. நம்மளுக்கெல்லாம் ஒரு கையில் கிரேப்ஸ் தூக்குனாலே நம்மளுக்கு கை வலிச்சிருதுல்ல. ஆனால் அவங்க வந்து மிகவும் மிகவும் வலிமை வாய்ந்த வீரர்கள். அவங்க பேரை வேற குறிப்பிட்டு எழுதியிருக்கு, யார் யாரெல்லாம் போனாங்க இந்த கூட. அப்போ அவங்கெல்லாம் வந்து சூஸ் பண்ணி எடுக்கப்பட்டவர்கள். மோசேவே தெரிந்து எடுத்து யோசுவாவும் காலேபும் தவிர இன்னும் 10 பேர் என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. ஆனால் அவர்கள் திரும்பி வந்தபோது என்ன செய்தி சொன்னாங்க? அவங்கெல்லாம் எப்படி? பெரிய பெரிய ராட்சசர்கள். நம்மலாம் அவங்களுக்கு முன்னாடி எப்படி?
வெட்டுக்கிளியை போல். வெட்டுக்கிளி பார்த்துருக்கேன், எனக்கு புரியவே இல்லைங்க. அது எப்படி ஒரு கம்பேரிசன்? வெட்டுக்கிளி சரி, நம்ம வந்து ஒரு பூனை மாதிரி இருக்கிறோம், ஒரு நாய் மாதிரி இருக்கோம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ராட்சசர் எங்கே இருக்குது, வெட்டுக்கிளி எங்கே இருக்குங்க? அவனோட சைஸுக்கு அந்த வெட்டுக்கிளி கண்ணில் கூட தெரியாது. அப்படி தங்களை தாங்களே என்ன யோசித்தாங்க, ஒரு ராட்சசனுக்கு முன்பாக அந்த அளவுக்கு தான் தங்களை பார்த்தார்கள். நிறைய நேரத்தில் நம்ம பள்ளத்தாக்கின் வழியாய் நடக்கும்போது நமக்கு முன்பாக ராட்சசர்கள் போல பிரச்சனைகள் நிற்கும்போது, அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம்? ஒருவேளை கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒருவேளை பலவீனங்கள் சுகவீனங்களாக இருக்கலாம், ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்திருக்கலாம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக ஒரு ராட்சசன் போல காணப்படுகிற காரியங்களுக்கு முன்பாக நீங்கள் உங்களையே பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆண்டவரே, நான் எப்படி இருக்கேன்? ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கேன் ஆண்டவரே, என்னால் என்ன பண்ண முடியாது? நிச்சயமாய் ஜெயிக்க முடியாது ஆண்டவரே, நிச்சயமாய் ஜெயிக்க முடியாது என்று சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு பயம், ஒரு டெரர் இருக்குது. ஆனால் இந்த டெரருக்கு மத்தியில் யாருக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு? தாவீதுக்கு. என்ன ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா, நான் ஆண்டவருடைய முகத்தை தேடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ராட்சசர்கள் அவரை சூழும்போது இவர் என்ன பண்ணலை? கவலைப்பட்டு ஓரத்தில் போய் ஒளிஞ்சிக்கல, மறைஞ்சிக்கல, அல்லது அந்த வேவு பார்க்க போனவர்கள் குறை சொன்னது போல அவர் குறை சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொன்னாங்க? ஆண்டவரிடத்திலே விசாரித்தார். ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாய் நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ போ, நான் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன். இந்த ராட்சசர்களின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் ஜெயத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க? அட்வைஸ் கேளுங்க. பயந்து ஓடாதீங்க, ஒதுங்காதீங்க. அந்த ஜெயண்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரு ஜெயண்ட்டுக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம்? உதவி கேட்கலாமா? அவங்க கிட்ட கேட்டால் இந்த ஜெயண்ட்டுக்கு ஈக்குவலாக இருப்பார், இந்த ராட்சசனுக்கு அந்த ராட்சசன் தான் சரி, நம்ம போய் அவங்கள பிடிச்சா வேலை நடந்துரும்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேடி போகாதீங்க. எல்லா ராட்சசர்களை காட்டிலும் மேலான தேவன் நமக்கு இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அவரிடத்துல போய், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகணுமா சொல்லுங்க ஆண்டவரே, இல்லை நான் சும்மா இருக்கணுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன், நீ சும்மா இரு. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை சண்டை போட சொல்கிறாரு, நான் உனக்கு ஜெயம் தருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ராட்சசெல்லாம் எனக்கு வெட்டுக்கிளி, நான் என்ன பண்ணுறேன்? நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா போய் உட்காரு, வேறு இருந்தால் பாருன்னு சொல்கிறாரு. அப்போ எப்போ சண்டை போடணும், எப்போ சும்மா இருக்கணும்னு எப்போங்க தெரியும்? கேட்டால் தானேங்க தெரியும். நான் பாட்டுக்கு கேட்காம நான் நினச்சதெல்லாம் போய் சண்டை போட்டோன்னே ஜெயம் கிடைக்குமா? நிச்சயமாக ஜெயம் கிடைக்காது. அதனால் நமக்கு முன்பாக ராட்சசர்களின் பள்ளத்தாக்கிலே நான் நின்று கொண்டிருந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தாவீதால ஏன் அதை சொல்ல முடிந்தது தெரியுமா? அவன் தேவனிடத்திலே கேட்டான். He sought God's advice to move from terror to trust. ஆண்டவரிடத்திலே அவன் ஆலோசனை பெற்றுக்கொண்டதினாலே அவன் எங்கேருந்து எங்கே போனான்? பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு போனான். அவனால் ஒரு வெற்றியை பெற முடிந்தது. எந்த பள்ளத்தாக்கில்? எந்த பள்ளத்தாக்கில்? பேர் மறந்துடக்கூடாது. என்ன பள்ளத்தாக்கு? ரெப்பாயும் பள்ளத்தாக்கு. ரெப்பாயும் பள்ளத்தாக்கு. அதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? எத்தனை ராட்சசர்கள் வந்தாலும் தேவனுடைய ஆலோசனையை பெற்று நான் என்ன பண்ண வேண்டும்? வெற்றி பெற வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனையை பெற்று அவரை நான் சார்ந்து கொள்ளும்போது, அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? வெட்கப்பட மாட்டாங்க. சார்ந்து கொள்ளுகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் மேல் நம் நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாய் அவர் நம்ம என்ன பண்ண மாட்டார்? வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இதுதான் முதலாவது பள்ளத்தாக்கு, ரெப்பாயும் பள்ளத்தாக்கு. இது ராட்சசர்களின் பள்ளத்தாக்கு. ரெண்டாவதாக தாவீது சென்ற ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளத்தாக்கு எங்கே இருக்குன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இப்போ இங்கே ஒரு பள்ளத்தாக்கின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கு என்னது? ஏலா பள்ளத்தாக்கு. இந்த ஏலா பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுகிற பள்ளத்தாக்கின் அர்த்தம் என்னன்னா, இட்ஸ் த வேலி ஆஃப் டெரபின்ஸ் அல்லது டர்பன்டைன். டர்பன்டைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் டர்பன்டைன் கேள்விப்பட்டிருக்கீங்க? டர்பன்டைன் எதுக்குங்க யூஸ் பண்ணுவாங்க? வார்னிஷ் அடிக்கிறதுக்கு. அப்புறம் பரவாயில்ல, தைரியமாக சொல்லுங்கள். கை தான் நிறைய பேர் ஆட்டுறீங்க, அப்படியே வருது, இங்கே வரைக்கும் இருக்குது. என்ன பண்ண? வாயில் மறக்க மாட்டேங்குதுல, மறந்துருச்சு. டர்பன்டைன்னா என்னன்னு தெரியுதா?
இப்போ இந்த டர்பன்டைன் செய்யப்படுகிற மரம் வந்து இந்த பள்ளத்தாக்கில் நிறைந்திருக்குமா. அந்த மரத்தின் பேர் டெரபிந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து டர்பன்டைன் மரம் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த டர்பன்டைன் மரத்தை நிறைந்திருக்கிற பள்ளத்தாக்கா இந்த எந்த பள்ளத்தாக்கு இருந்தது? ஏலா பள்ளத்தாக்கு இருந்துதான். இந்த பள்ளத்தாக்கில் யார் வந்து நிற்கிறது? தாவீது. நம்ம யாருடைய பள்ளத்தாக்குகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? தாவீதனுடைய பள்ளத்தாக்கு. இது இரண்டாவது பள்ளத்தாக்கு. அவர் எங்கே இருக்கிறார்? ஒரு தெரபிந்த் அல்லது ஏலா பள்ளத்தாக்கில் இருக்கிறார். இந்த தெரபிந்த் அல்லது இந்த டர்பன்டைன் மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரங்கள் வந்து மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு மரங்கள். குட்டையாக தான் இருக்குமா, ஆனால் எப்படி இருக்கிற மரங்கள், எத்தனை காற்றடித்தாலும் எத்தனை மழை அடித்தாலும் அது வந்து நின்று பிடிக்கிற ஒரு மரம். கடினமான, விரும்பத்தகாத அல்லது வலிமை மிகுந்த சூழ்நிலையை நீண்ட காலமாக பொறுத்து கொள்ளும் திறன் கொண்ட ஒரு மரம். இதை வந்து நீங்கள் டிக்ஷனரியில் தேடி பார்த்தா இந்த மரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களாக அது பிடிக்காத காரியங்கள் அதுக்கு நடந்தாலும் அது என்ன பண்ணுமா, நீண்ட நாட்களாக உறுதியாய் நிற்கக்கூடிய ஒரு மரம், சோர்வடையாமல் அது நிற்கக்கூடிய ஒரு மரம் என்று சொல்லி, இந்த மரம் தான் எங்கே இருந்துச்சுன்னா இந்த பள்ளத்தாக்கிலே நிறைந்திருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். நான் ஏதை சொல்லுகிறேன் என்பதை நான் கடைசியில் சொல்கிறேன். அப்போ இந்த பள்ளத்தாக்கிலே என்ன நடக்கிறது? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. என்ன கதை? தாவீது கோலியாத்தை வென்ற கதை. படிக்கலாமா? 3ஆம் வசனம். எல்லாரும் அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல 11ஆம் வசனம் படிங்க. 11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். 47ஆம் வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமென். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த கதை. இந்த பள்ளத்தாக்கிலே ஒரு யுத்தம் நடக்கிறது. இங்கே யார் எல்லாரும் பயந்து ஒழிகிறார்கள்? சோல்ஜர்ஸ் பயப்படலைங்க. யுத்தத்துக்கு போக வேண்டிய ராஜாவே என்ன பண்ணிட்டாரா? பயந்து ஒதுங்கிட்டார். ராஜா ஒதுங்கினா அப்புறம் மற்றவங்களாம் எங்கே போவாங்க சண்டைக்கு? யாரும் போகல. அதனால கோலியாத்துக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய தைரியம். ராஜாவே பயந்துட்டான், அப்புறம் நம்மளுக்கு முன்பாக வந்து நிற்கிற யார் என்று சொல்லி அவன் ரொம்ப தைரியமாக என்ன பண்ணுகிறான்? வந்து கேவலமான வார்த்தைகளை பேசுகிறான். கேவலமான வார்த்தைகள். தாவீது அவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது கூட அவன் என்ன சொல்கிறான்? என்னோட நீ சண்டை போட வந்திருக்கியே, நான் என்ன நாயான்னு கேட்டான். அந்த அளவுக்கு ஏளனப்படுத்த அவனுக்கு ஏன் அந்த துணிவு வந்தது என்றால், அவனுக்கு என்னன்னா ராஜாக்கே தைரியம் இல்லை, நீ என்னது? அவன் பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஆர்மர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? கழட்டி வச்சிடுறான். எனக்கு வேண்டாம், என்னால் அது தூக்கிட்டு நடக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையன், 13 வயது தான் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு சின்ன பையனாக இருந்த ஒரு தாவீதுக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ளே என்ன இருந்துச்சு? இந்த தெரபிந்த் மரங்களை போல அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஆண்டவர் மேல் ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தது. அவன் என்ன பண்ணுகிறான்? இது ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறான். நீ வந்து யாரை பரிசோதிக்கிற? என்ன பரிசோதிக்கல. என்னோட பலத்தை நீ வந்து கால்குலேட் பண்ணல. நீ யாரோட பலத்தை கால்குலேட் பண்ணுற? என்னுடைய தேவாதி தேவனை நீ இழிவிக்க நீ என்ன பண்ணுற? உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நீ வந்து எங்களெல்லாம் பார்த்து நீ கிண்டல் பண்ணல, எங்களெல்லாம் பார்த்து நீ கேலி பண்ணல. நீ யாரை நீ கேலி பண்ணுற? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நீ வந்து கனவீனப்படுத்துகிறாய் என்று சொல்லி இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொள்கிறான். நீங்கள் அந்த முழு கதையும் படித்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறான். என்ன தேவன் கைவிட மாட்டார். அழகாக சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். அவனோட பாயிண்ட் வந்து கோலியாத்துக்கு ஒரு பாடம் புகட்டுவது அல்ல. யாருக்கு? எல்லாம் பயந்து ஒளிகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். என்ன பாடம்னா, நீங்கள் எல்லாம் எதை பார்த்து தெரியுமா பயந்தீங்க? அவன் கோலியாத்தோட ஹைட்டை பார்த்து பயந்தீங்க. அவனுடைய பட்டயத்தை பற்றிலாம் எழுதியிருக்கு. அந்த அளவுக்கு அவனுடைய பட்டயமும் அவனுடைய ஆர்மர் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, இவங்க அதெல்லாம் அளந்து வச்சுட்டு, ஐயோயோ அது சைஸ் பார்த்தியா நீ, அதோட வெயிட்டு பார்த்தியா நீ, இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? பயப்படுகிறோம். ஆனால் தாவீது இதை ஒரு சேலஞ்சாக எடுத்தான். எதை ஒரு சேலஞ்சாக எடுத்தானா? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இங்கே எல்லா பயந்து ஒழிந்திருக்கிற ஜனக்கூட்டங்களும் என்ன பண்ண வேண்டும்? அறிய வேண்டும்.
ஒருவேளை நான் யோசிக்கிறேன், இந்த பள்ளத்தாக்கில் நிறைய இந்த மரங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குட்டையான மரமாக தான் இருக்குது, ஆனால் நல்லா பறந்து விடிஞ்சிருக்கு, நல்லா விரிஞ்ச ஒரு மரமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த பயந்தவர்கள் எல்லாம் ஒளிவதற்கு நல்ல ஒரு மரமாக இருந்திருக்கும். அது ஒரு பெரிய தோப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த தோப்பில் நிச்சயமாய் அவர்கள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், மலைகளுக்கு பின்பாக அல்லது அந்த மரங்களுக்கு பின்பாக அவர்கள் நிச்சயமாய் ஒளிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தாவீது ஒளியவில்லை. அவன் என்ன பண்ணுறான், இதை ஒரு டெஸ்ட்டாக எடுத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணுகிறான், அந்த பள்ளத்தாக்கிலே நேராக யாருக்கு முன்பாக வருகிறான். நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தாவீது தாங்க முதல்ல வரான். தாவீது வந்த உடனே தான் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் அங்கே ஓரமாக நின்ட்டு உனக்கு தைரியம் இருந்தால் வான்னு சொல்லி என்ன பண்ணல ஆனால் இவர் கேட்குறாரு உனக்கு தைரியம் இருந்தால் வான்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணல, உனக்கு தைரியம் இருந்தால் வா, இவ்வளோ பேசுறியா வா. நான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜன்னல் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு தைரியம் இருந்தால் வான்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, நம்மளுக்கு தெரியும் இவனுக்கு இந்த ஜன்னலை தாண்டறதுக்கு என்னோடய கிரில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த கிரில்லை தாண்டி அவர் வரமாட்டாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கதவெல்லாம் பூட்டிக்கிறது, நல்லா பூட்டிட்டு கிரில்லு பின்னாடி ஒழிஞ்சிட்டு என்ன பண்ணுறது, தைரியம் இருந்தால் வாடான்னு சொன்னால் உண்மையாக உள்ளே இருக்கிறது என்னது, பயம். ஆனால் வாயில் பேச்சு மாத்திரம் பயங்கரமான தைரியமான பேச்சுக்கள். ஆனால் தாவீது பாருங்கள், பள்ளத்தாக்கில் ஓடி ஒளியறதுக்கு போகலங்க. ஓடி ஒளியறதுக்கு இடம் இருந்துச்சா இல்லையா? நம்ம தாவீதும் கோலியாத்தினுடைய யுத்தத்தை பற்றி நினைக்கும் போது நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம், ஒரு காலியான பள்ளத்தாக்கு, ஓடி ஒளியறதுக்கு கூட இடம் இல்லை, அவன் குத்திருந்தா கூட தாவீதால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே அவ்வளவு மரங்கள் இருந்தது, ஓடி ஒளியத்தக்க மரங்கள் அவ்வளவு இருந்துச்சு. ஆனால் தாவீதோ அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டான், அவன் ஒரு டெஸ்டாக எடுத்துக்கொண்டான். அவன் சொன்னான், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில், அவர் வந்து உன்னை என் கையில் கூட சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, கோலியாத்தே ஒரு பெரிய ஆள், ஆனால் இவர் வந்து வெறும் இண்டிவிஜுவல்லாம் கிடையாது, மொத்தமாக நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவர் தருவார். யாரை வச்சுங்க, இவர் ஒரு 13 வயசு பையன், மீதி பேர்லாம் ராஜாலேருந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன தாவீதுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா, உன்னேன்னு சொல்லியிருந்தா கூட சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு துணிச்சல்ல, வயசு கோளாறு இந்த பிள்ளைக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவ்வளவு சின்ன பையன், உங்களை யாருங்க, பெலிஸ்தருடைய சேனைகள் அவ்வளவும், பெலிஸ்தரோட சேனை, நான் ஒரு நல்ல ஒரு இதை படித்தேன், அவன் 5 கல் வைத்திருந்தான்ல, 5 கல் வைத்திருந்ததுன்னு அர்த்தம் என்னென்னா, கோலியாத்துக்கு 4 சகோதரர்கள் இருந்தாங்களாம், ஒருத்தரை இவர் அடிச்சிட்டாரு. அப்போ என்ன சொல்ல வராரு, இன்னும் நீங்கள் 4 சகோதரர்கள் வந்தாலும் ஹல்லேலூயா, யுத்தம் நான் மரண இருளின் பொல்லாப்புக்கு, தைரியமாக சொல்லுங்கங்க, நல்ல பத்திரமாக தான் உக்காந்துருக்கீங்க, இங்கே யாரும் கோலியாத்து வந்துட மாட்டாங்க, அதனால் தைரியமாக சொல்லுங்கள். இங்கேயே நம்ம சொல்லணும், அப்புறம் கோலியாத்து வந்தால் எங்கெங்க சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். அவர் எந்த தேவன் என்றால் பள்ளத்தாக்குகளின் தேவன். நம்முடைய பள்ளத்தாக்கிலே அங்கே என்ன இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது, ஒரு டெஸ்ட் வருது, அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு பெரிய பரீட்சை. அதற்கு அவனுக்கு வயது பத்துமா, பத்தாது. அவனுக்கு அனுபவம் பத்துமா, மிஞ்சி போனால் அவர் எதை வந்து இது பண்ணியிருக்காராம், ஒரு சிங்கத்தை கிழிச்சிருக்காரு, அப்புறம் கரடியை கிழிச்சிருக்காரு. ஆனால் அதற்கு கம்பேர் பண்ணும்போது இவர் எப்படி இருக்கிறார், கோலியாத்து கூட வந்து என்ன இருக்குது, ஒரு பெரிய சேனையே இருக்குது. அதுவாது ஒரு சிங்கம் ஒரு கரடி, இங்கே வந்து ஒரு சேனை இருக்கிறது, ஒரு ராட்சசனான ஒரு மனிதன் இருக்கிறான். அது அவனுக்கு ஒரு டெஸ்ட்டாக வருகிறது, அவனால் மேற்கொள்ள முடியாத ஒரு பரீட்சை. நிறைய நேரங்களிலே நம்ம பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போகும்போது அந்த பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்காக இருக்குது, வேலி ஆஃப் டெஸ்டிங். அந்த டெஸ்டிங்கில் நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும், ஆண்டவருடைய வல்லமையை தேட வேணும். முதலாவது நான் சொன்னேன், அவன் தேவனுடைய ஆலோசனையை தேடினான். 2வதாக அவன் தன் சொந்த வல்லமையிலே சாரவில்லை, அவன் எதன் மேல் சார்ந்து கொண்டான், யுத்தம் கர்த்தருடையது. 2வதாக இந்த டெஸ்ட்டிலிருந்து ட்ரையம்ஃபுக்கு நீங்கள் எப்படி போக முடியும் என்றால், பரீட்சையிலிருந்து வெற்றிக்கு நீங்கள் எப்படி போக முடியும் என்றால், என்னுடைய சுய பலத்திலே அல்ல, என்னுடைய சுய சக்தியிலே அல்ல, ஆண்டவரே நான் என்ன பண்ணுகிறேன், உண்மையிலே சார்ந்து கொள்ளுகிறேன். இந்த பரீட்சையில் எக்ஸாமில் நிற்கிறது யார் தான், எக்ஸாமில் உட்காந்து எழுத போகிறது யார் தான், நான் தான் எழுதுகிறேன் ஆண்டவரே. இந்த பள்ளத்தாக்கில் நிற்கிறது நான் தான் ஆண்டவரே, ஆனால் நான் நிற்பது
என் பலத்தினால் அல்ல. இந்த பரீட்சையை நான் மேற்கொள்ள போவது என்னுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியினாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவன் தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொண்டான். ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், the valley of Elah is a valley of testing. He sought God's power to go from test to triumph. ஈலா பள்ளத்தாக்கிலே, ஒரு பரீட்சையின் பள்ளத்தாக்கிலே அவன் தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொண்டு அவனுடைய பரீட்சையிலே அவன் என்ன பண்ணா, வெற்றி பெற்று கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 56 சங்கீதம் 2, 3, 4 படிங்க. என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? இந்த வசனம் நிறைய பேருக்கு மனப்பாடமா தெரியும். நான் பயப்படுகிற நாளிலே நான் என்ன பண்ணுவேன்? என்ன பயம் இவருக்கு வந்துச்சுங்க? அவரை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் அவரை என்ன பண்ண போறாங்க? விழுங்க பார்க்கிறார்கள். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் பயப்படுகிற நாளில், அவர் சொல்ல, நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? இதுதாங்க தாவீதினுடைய ஒரு டெஸ்ட்ல இருந்து ஒரு விக்டரி அவரால் எப்படி எடுக்க முடிந்தது என்றால், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அவனுடைய கண்கள் எதன் மேல நோக்கமாக இருந்தது என்றால், அவனுடைய வல்லமையில் இல்லை, அவனுடைய திறமைகளில் அல்ல, தேவன் மேல். என்னை பலப்படுத்துகிறவர், எனக்கு சகாயம் செய்கிறவர், என்னுடைய கல்மலை, என்னுடைய கோட்டை. நீங்கள் சங்கீதத்தில் படித்து பாருங்க, எப்பவுமே அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் என்னுடைய கண்மலை, நீர் என்னுடைய கோட்டை, நீர் என்னுடைய பலன். அவர் ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து கொண்டதுனால தான் அவருக்கு முன்பாக எத்தனை பரீட்சைகள் வந்தாலும் அவரால் என்ன பண்ண முடிந்தது? மேற்கொள்ள முடிந்தது. தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிட முடிந்தது. எதினாலே என்று சொன்னால், இந்த பள்ளத்தாக்கின் வழியாய் அவரால் என்ன பண்ண முடிந்தது? ஆண்டவரை சார்ந்து கொண்டு நடக்க முடிந்தது. மூன்றாவதாக, கடைசியாக ஒரு பள்ளத்தாக்கை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் படித்திருக்கிறோம் இந்த பள்ளத்தாக்கை. சங்கீதம் 84 சங்கீதம் 6 வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். As they pass through the valley of Baca, they make it a place of springs. The autumn rains also cover it with pools. இங்கே தமிழில் இதே அழுகையின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே இந்த அழுகையின் பள்ளத்தாக்குக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கினுடைய பெயர் பாக்கா பள்ளத்தாக்கு. பாக்கா என்று சொல்லுகிற பேர் ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேலி ஆஃப் பாக்கா. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டானது என்னன்னா, இந்த வேலி ஆஃப் பாக்கா அல்லது பாக்கா பள்ளத்தாக்கினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அழுகை என்று சொல்லி. ஏன் இதை அழுகையின் பள்ளத்தாக்கு அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இந்த பள்ளத்தாக்கிலே அதிகமான பல்சம் மரங்கள் இருந்தது. பால்சம் மரங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் பால்சம் தான் சொல்கிறாங்க. இந்த பால்சம் மரத்திலிருந்து ஒரு விதமான ஒரு பிசின் அதில் வழிந்து கொண்டே இருக்குமா அந்த மரத்திலிருந்து. அது வழிந்து கொண்டே இருப்பதினாலே அதை என்ன சொல்லுவாங்களாம், அந்த முழு பள்ளத்தாக்கையும் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. அது பார்க்கறதுக்கு அழுகை மாதிரி இருக்கிறதுனால, எல்லா மரத்துலையும் வழிந்து கொண்டே இருக்கிறதுனால அழுகிற மரங்கள் என்று சொல்லி அதற்கு என்ன பண்ணாங்களாம், அழுகையின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொன்று என்ன சொன்னால், பல்சம் மரம், தைல மரம். அந்த விழுகிற பிசின் தைலத்திற்கு அல்லது பர்ஃப்யூம் பண்ணுவதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிலர் சாம்பிராணி கூட அதிலிருந்து தான் பண்ணுறாங்க, அந்த பிசின்லேருந்து தான் பண்ணுறாங்க. நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் அதில் ஆராய்ச்சியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஆராய்ச்சி பண்ணுங்கள். எனக்கு நேரம் இல்லை உட்காந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுகிறதுக்கு. நான் பேசிக்காக ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் நான் சொல்லுகிறேன். அப்போ இங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. என்ன பள்ளத்தாக்கு? அழுகையின் பள்ளத்தாக்கு. இது பெண்களாகிய நமக்கு ரொம்ப பிடித்த பள்ளத்தாக்கா? இல்லை, சிரிக்கிறத பார்த்தா அழுகையின் பள்ளத்தாக்கு தான் நம்மளோட ஃபேவரெட்டுன்ற மாதிரி எல்லாம் பார்க்குறீங்க. பரவாயில்லைங்க, தாவீது ஒரு பெரிய ராஜா. அவரே என்ன சொல்கிறாராம், அழுகையின் பள்ளத்தாக்கு. எனக்கு ரொம்ப வேதத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். என்னோடய பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது கூட நான் டேவிட்னு தான் பேர் வச்சேன். என்னோடய பைபிள்லே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் டேவிட். எனக்கு என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிக்குன்னா, ரொம்ப ஆனஸ்ட். அவருடைய நிலைமையை ஆண்டவருக்கு முன்பாக ஒளிச்சு மறைச்சு அவர் எந்த ஒரு கிரீடம் போட்டெல்லாம் காட்டுறதில்லை. ஆண்டவரே, நான் இதுதான். அவர் சொல்கிறாரு, நான் கண்ணீரில் என்ன பண்ணுறேன்னா ஸ்விம்மிங் பண்ணுறாராம்.
ஐ ஸ்விம் இன் மை டியர்ஸ். லேடிஸ் கூட அவருக்கு போட்டி போட முடியாது போல இருக்கு அவரோட அழுகிறதுல. லேடிஸ் தான் அழுகிறதுல வல்லவர்கள் நினச்சேன். ஆனால் தாவீதோட நம்மளாம் போட்டி போட்டு அழுக போட்டியில் வச்சோன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அழணும்னு சொன்னால் நம்மளாம் தோற்றுருவோன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்ற அழுக அவரால் முடிஞ்சது. அதனுடைய பலனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவரை மிகவும் மிகவும் ஆசீர்வதிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவருடைய ஆனஸ்ட்டாக ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போகிறேன், அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போய் அதை என்ன பண்ணுறாங்களாம், நீரூற்றாக்கி கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே எது கழுவுறாங்கே தெரிலங்கன்னு சொல்லிட்டு கண்ணிலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். அது ஒரு கிஃப்ட்டு சிலருக்கலாம், அழுகிறது ஒரு கிஃப்டாக இருக்குது. ஆனால் சிலர் உண்மையாகவே நான் சொல்லுகிறேன் அழுகையின் பள்ளத்தாக்கிலே கடந்து கொண்டே போகிறாங்க. அது ஒரு பள்ளத்தாக்கில் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப கடினம் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீ என்ன பண்ணு, உருவ கடை. அப்படின்னா என்னென்னா முடிகிற வரைக்கும் நீ என்ன பண்ணு, நட, பரவாயில்ல. அழுகையின் பள்ளத்தாக்கில் நீ என்ன பண்ணாத, சோர்ந்து போய் என்ன பண்ணிடாத, உட்கார்ந்துடாத. சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டின்னா நீ என்ன பண்ண முடியாது, நீரூற்ற பார்க்க முடியாது. இன்றைக்கு என்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு தாவீதின் அழுகையின் பள்ளத்தாக்கை போல நீரூற்றாய் மாற வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும், உருவ நடக்கணும். அது நம்மளுக்கு கஷ்டம் இல்லை? எலியாவை போல் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவரே போதும் என்னை எடுத்துக்கொள்ளும், என்னால் முடியாது இதுக்கு மேலே. நிறைய நேரம் அழுகையின் பள்ளத்தாக்கு அழுது சிலர்லாம் அதுக்குன்னே பட்ட பேரே வாங்குவாங்க, முதல்ல கண்ணீர்னுவாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போய் அதை என்ன பண்ணுறாங்க, நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை எல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆண்டவர் கண்ணீரை என்ன பண்ணியிருக்கார், துருத்தியிலே வைத்திருக்கிறார், பாட்டிலில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், கதறுதலை கேட்கிறவர். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், ஆண்டவரே நீர் என்ன பண்ணீங்க, என்ன கதறலை கேட்டீங்க, கூக்குரலை கேட்டீங்க என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்முடைய கண்ணீர் ஒரு செழிப்பாய் மாற வேண்டும் என்றால் கண்ணீரோடு விதைக்கிறவன், இப்போ கண்ணீரோடு விதைக்கிறது சில நேரத்தில் தவறு இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறோம் வாழ்க்கை. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு. கண்ணீர் எங்கே ஊற்றப்படும் போது பலன் இருக்குது. நான் எப்போவுமே சொல்லுவேன், மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம கண்ணீர் வடித்தோன்னா அதுக்கு பலன் இல்லை. ஒரு வேளை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கர்ச்சீஃப் கொடுத்து சாரி சிஸ்டர் தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அந்த கண்ணீருக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது, ஈடு கொடுக்க முடியாது, பலன் கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் தேவாதி தேவன். கண்ணீரோடு கூட ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும். அது என்ன இருக்கணும்னா ஒரு விதை இருக்க வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவன். கண்ணீர் நல்லா தான் இருக்குது, அந்த கண்ணீரோடு நான் என்னத்தை விதைக்கிறேன், கண்ணீரோடு என்னத்தை விதைக்கிறேன், ஒரு ஜபத்தை விதைக்கிறேன். ஜபங்கள் நம்ம கண்ணீரோடு விதைக்கும் போது அது என்ன ஆகும், அந்த ஜபம் என்னமாய் மாற வேண்டும் என்றால் ஒரு விதையாய் மாற வேண்டும். அந்த விதையோடு சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், என் கண்ணீரையும் மேலே ஊற்றுறேன். ஆண்டவரே என் ஜபங்களை நான் எப்படி பண்ணுகிறேன், கண்ணீரோடு பண்ணுறேன் ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் கண்ணீரோடு விதைக்கிறேன், நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், கம்பீரமாக என்ன பண்ணுவேன், அறுப்பேன். ஜபத்துக்கெல்லாம் ஒரு அறுவடை ஒன்று இருக்கிறது. அழுகை இன்றைக்கு ராத்திரியில் இருக்கும், விடிய காலையில் என்ன வரும், வீப்பிங் endures for the night but joy comes in the morning. ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு சந்தோஷத்தின் ஒரு நாளை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நாளை நான் காண வேண்டும் என்றால், அந்த பலனை நான் காண வேண்டும் என்றால், அந்த பலனை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், உருவ நடக்கும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, அழுகையின் பள்ளத்தாக்க நான் என்ன பண்ண போகிறேன், உருவ நடக்க போகிறேன். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போய் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறேன். இங்கே பாருங்கள், 6ஆம் வசனத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் முழு சங்கீதத்தையும் நம்ம படிப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ரொம்ப அழகாக இருக்கிறது இந்த சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே.
உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்புறம் சொல்கிறாரு, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் போகிற பாதை அழுகையின் பாதை தான். ஆனால் அவர் ஒரு காரியத்தை செஞ்சார். என்ன பண்ணுறாரு? ஆண்டவரே, நான் போய் எங்கே போய் அழமாட்டேன், ஆகாமிய கூடாரத்தில் போய் நான் என்ன பண்ண மாட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? உங்களோட வாசலில் நான் வாட்ச்மேன் வேலையாவது பார்த்துக்கிறேன். என்னுடைய அழுகையை நான் என்ன பண்ணுறேன்? விண்ணப்பங்களை கொண்டு வர ஆண்டவரே. நான் அழுகையின் பள்ளத்தாக்கில் தான் நடக்கிறேன். ஆனால் நான் எதை தேடுகிறேன் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறேன், ஆண்டவருடைய ஆலயத்தை தேடுகிறேன். அன்னாளை பற்றி நம்ம படிக்கும்போது அவள் என்ன பண்ணா? ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவளுடைய கண்ணீரை ஊற்றினாள். ஆண்டவருடைய ஆலயத்தில் கண்ணீர் ஊற்றின யாரும் கண்ணீருக்கு பலன் கொடாமல் போகிறதில்லை. நம்முடைய விண்ணப்பங்கள் ஒருவேளை சில நேரங்களில் அன்னாளை போல பெருமூச்சாக இருக்கலாம். ஒருவேளை யாருமே புரிந்து கொள்ளாத ஒரு அழுகையாக இருக்கலாம். எல்லாரும் கேலி பண்ணுகிற ஒரு அழுகையாக இருக்கலாம். இவங்க எப்பவுமே சர்ச்சுக்கு வந்தால் அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்று சொல்லி ஒருவேளை யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு அழுகையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தேடும்போது அந்த அழுகைக்கு, அந்த விண்ணப்பத்திற்கு என்ன வரும்? நிச்சயமாய் பலன் வரும். மூன்றாவதாக நம்ம பார்த்த பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்கு? கண்ணீரின் பள்ளத்தாக்கு, பாக்கா பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு அழுகை வந்து என்னவா மாறணும்? நீரூற்றா மாறணும். அழுகையே ஜாஸ்தி, அது நீரூற்றானா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு நீரூற்று என்னங்க பண்ணும்? அநேகருக்கு பலன் கொடுக்கும். அப்போ அந்த அழுகை வந்து ஒரு நீரூற்றாய் மாற தாவீது என்ன செஞ்சார்? ஆண்டவருடைய சமூகத்தை தேடினார். 3 பள்ளத்தாக்குகளை பார்த்தோம். முதலாவது பள்ளத்தாக்கு ரெப்பாயிம் பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு அது? ராட்சசர்களின் பள்ளத்தாக்கு. ராட்சசர்களின் பள்ளத்தாக்கில் என்ன ஆச்சு? தேவனுடைய ஆலோசனையை தேடினதினாலே என்ன பண்ண முடிஞ்சது? பயத்திலிருந்து தைரியம் வந்தது. பயத்திலிருந்து தைரியம் வர வேண்டும் என்றால் நான் என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய ஆலோசனையை தேட வேண்டும். நான் பயத்தில் இருக்கிற நிலைமையிலே நான் வந்து தைரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலோசனை நான் பெற்றுக்கொள்ளும் போது அது என்ன ராட்சசருடைய பள்ளத்தாக்காக இருந்தாலும் நான் அதை என்ன பண்ண முடியும்? கடக்க முடியும். நான் வெற்றியாய் வர முடியும். 2வதாக நாம் பார்த்த பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்கு? ஏலா பள்ளத்தாக்கு. ஏலா பள்ளத்தாக்கு என்றால் என்ன பள்ளத்தாக்கு? பரீட்சையின் பள்ளத்தாக்கு, வேல்யூ ஆஃப் டெஸ்டிங். அந்த பள்ளத்தாக்கிலே நான் எப்படி டெஸ்ட்டிலிருந்து ட்ரையம்ஃப்க்கு எப்படி போக முடியும்? பரீட்சையிலிருந்து வெற்றிக்கு நான் எப்படி போக முடியும்? ஆண்டவருடைய வல்லமையை நான் தேட வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையை சார்ந்து கொள்ள வேண்டும். 3வதாக ஒரு பள்ளத்தாக்கை நம்ம பார்த்தோம், பாக்கா பள்ளத்தாக்கு. இது என்ன பள்ளத்தாக்கு? வேல்யூ ஆஃப் வீப்பிங் அல்லது அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கிலே என்னுடைய கண்ணீர் வந்து எதாக வேண்டும்? நீரூற்றாய் மாற வேண்டும். நீரூற்றாய் மாற வேண்டும் என்றால் நான் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்திலே அதை ஊற்ற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நான் அதை வரும்போது என்னுடைய அழுகை என்னாகும்? நீரூற்றாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அழுகையை பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் எல்லாருக்கும் நம்ம தெரிந்த ஒரு வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்
பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 41 அதிகாரம் 13-20 வரைக்கும் நம்ம படிக்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலரின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறு உப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் அனைவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எதற்கு மாத்திரம் தேவன் அல்ல, மலைகளுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. நம்முடைய தேவன் எதற்கும் தேவனாயிருக்கிறார், பள்ளத்தாக்குகளுக்கும் தேவனாயிருக்கிறார். நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளத்தாக்கு, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் பைபிள் படிக்க பிடிக்கும். எத்தனை பள்ளத்தாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. நானே ஒரு 10 பள்ளத்தாக்கு எழுதினேன். ஆனால் 10ஐயும் பேச முடியல. ஆண்டவர் சுத்தமானால் அடுத்த முறை பேசும்போது பேசுகிறேன். இந்த தாவீதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசினதுனால நான் இந்த 3ஐ மாத்திரம் எடுத்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? அல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? இன்றைக்கு ப்ரேயரில் சொன்னது போல் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய அழுகையின் பள்ளத்தாக்கிலே நாம் உருவ கடந்து போய் அதை என்ன பண்ண வேண்டும்? நீரூற்றாய். உங்களுடைய ஜபங்களை என்ன பண்ணுங்கள்? விதைகளாய் பாருங்கள், விதைகளாய் பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா?
நீங்கள் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பள்ளத்தாக்கிலே அதிகமான ராட்சசர்கள் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த ராட்சசர்களுக்கு முன்பாக நான் வெட்டுக்கிளியை போல இருக்கிறேன். ஆண்டவரே, என்னால் இந்த ராட்சசர்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் செய்வேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை போல இருக்க, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ வெட்டுக்கிளி அல்ல. ஆண்டவர் உன்னை கொண்டு பராக்கிரமம் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை போரடிக்கும் கருவியாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ராட்சசர்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்களோடு இருக்கிறவர் அவர்களில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் பரீட்சையின் பள்ளத்தாக்கில் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை ரொம்ப பரீட்சிக்கிறாங்க ஆண்டவரே, இந்த பரீட்சையில் என்னால் மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே, எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பரீட்சையாக இருக்கிறது ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை பரீட்சையின் வழியாய் கடந்து செல்லும் போது நீங்கள் சுத்த பொன்னாய் விளங்குவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அக்கினியின் வழியாய் இந்த சுத்த பொன் போகும்போது அவை நம்மை சுத்திகரித்து ஒரு சுத்த பொன்னாய் விளங்க பண்ணுகிறவர். அல்லது ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாக இந்த நாளிலே கடந்து போய் கொண்டிருப்பீங்கன்னா, அதையே ஆண்டவர் உங்களை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. யாக்கோபின் பூச்சியே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். பள்ளத்தாக்கின் மாத்திரம், நான் மலைகளுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, பள்ளத்தாக்குகளுக்கும் தேவனாய் இருக்கிறேன். நான் உனக்கு அளிக்கும் வெற்றியை பார்க்கும்போது நானே கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். நான் மலைகளுக்கு மாத்திரம் அல்ல, பள்ளத்தாக்குகளுக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்பதை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அறியும் போது நிச்சயமாய் நானே தேவன் என்று அறிக்கை செய்வாய். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எத்தனை அருமையாய் உம்முடைய வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கு வந்திருக்கிறது ஆண்டவரே. நீர் மலைகளுக்கு மாத்திரம் தேவன் அல்ல ஆண்டவரே. அநேக நேரங்களிலே மலை உச்சி அனுபவங்களை குறித்து, உம்மோடு உள்ள ஆண்டவரே உன்னதமான அனுபவங்களை குறித்து நாங்கள் எத்தனை மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஆனால் சில நேரங்கள் பள்ளத்தாக்கின் வழியிலே நாங்கள் போகும்போது எத்தனையாய் வெட்கி தலை குனிகிறோம் ஆண்டவரே, எத்தனையாய் மற்றவர்களை விட்டு ஒதுங்குகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் வெட்கப்படுகிறோம். நான் பள்ளத்தாக்கின் வழியாய் போகிறேன், கஷ்டமான பாதையின் வழியாய் போகிறேன், நான் அரக்கர்கள் மத்தியிலே இருக்கிறேன், என்னைக்கு என்னால் முடியல என்று சொல்லும்போது நான் மேன்மை பாராட்டுகிறது இல்லை, நான் சாட்சி சொல்லுகிறது இல்லை ஆண்டவரே. ஆனால் மலை மேலே இருக்கும்போது எத்தனை சந்தோஷம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நான் எத்தனை மேன்மை பாராட்டுகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா, நீர் மலைகளுக்கு மாத்திரம் தேவன் அல்ல ஆண்டவரே, பள்ளத்தாக்குகளுக்கும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பள்ளத்தாக்குகளின் தேவன் என்னோடு இருக்கிறீரப்பா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்பா. நான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடப்பேன் ஆண்டவரே. பான் கால்களை எனக்கு தருவீரப்பா, நான் கடப்பதற்கு எனக்கு கிருபை தருவீரப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் அப்படி பள்ளத்தாக்குகளை கடக்க கிருபை தந்து கால்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. அவர்களுடைய பள்ளத்தாக்கின் அனுபவங்களிலே நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை, நீர் அவர்களுக்காய் யுத்தம் செய்கிறீர் என்பதை, நீர் அவர்களுக்காய் கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிறீர் என்பதையும், ஆண்டவரே வனாந்திரத்திலே நீரூற்றை உண்டு பண்ண உண்மை உள்ளவர் என்பதையும் ஆண்டவரே நாங்கள் காண எங்களுடைய கண்களை திறந்தருளும் அப்பா. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. எங்களுடைய கண்ணீரின் விண்ணப்பங்களை ஆண்டவரே ஒரு விதையாய் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஊற்றியப்பா கம்பீரத்தோட அறுவடையை காண எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக, ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே.